இன்னையோட விஜய் சார் பொறுப்பெடுத்து 100 நாள் ஆயிடுச்சு. அவருடைய பணிகள் இன்னும் மேல மேல சிறப்பா இருக்குன்ட்டு பார்க்குறோம். அது சமயம் என்ன பண்ணும்னா, 2 ஆட்சிகளுமே இருக்கக்குள்ளயும் போதைப் பொருள் இருந்ததா இருந்துச்சு. இப்போ புதுசா ஒரு ஆட்சிக்காக எதிர்பார்த்துருக்கோம். கண்டிப்பா ஒரு 100 நாள் தானே ஆயிருக்குது. இன்னும் 3 1/2 வருஷம் இருக்கு. பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் மக்கள் எல்லாமே. எந்த விதமான மாற்றத்துக்கான அறிகுறியும் தமிழகத்துல இந்த 100 நாட்கள்ல தெரியல. மிக மிக மோசமான ஆட்சி என்றால் தமிழகத்தில் இந்த தாவேக ஆட்சியை தான் குறிப்பிடணும். ஏன்னா மக்கள் அன்றாட பயன்படுத்துகின்ற மளிகை பொருட்களுடைய விலைவாசி ஏறக்குறைய 2 மடங்கு உயர்ந்துள்ளது. வீடு கட்டுற பொருட்களுடைய எம்சாண்ட் எம்சாண்ட் உள்ளிட்ட பொருட்கள் கம்பிகளுடைய யூனிட்டுக்கு 500 ரூபாயிலிருந்து 1000 வரைக்கும் உயர்ந்திருக்குது. இப்படி மற்ற ஆட்சியினுடைய இதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்களே ஒழிய இவங்க புதுசா எந்த திட்டமும் இவங்க சொன்ன திட்டத்தை எதுவுமே இது வரைக்கும் கொண்டாடல. இந்த 100 நாள் ஆட்சியில் விளிம்புநிலை மக்களுக்கு வாழ்வினை மேம்பாடு செய்ய இலவச தொகுப்பு வீட்டிற்கு ரூபாய் 5 லட்சமாக உயர்த்திருக்கிறது. சமூக நீதித்துறைக்கு 3640 கோடி ஒதுக்கி இருக்கிறது. இதுவரை எந்த அரசும் அப்படி ஒதுக்கவில்லை. அதே போல் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழில் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறது. இப்படி ஏராளமான இந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் தொழில் முனைவோர் திட்டத்தின் மூலமாக ஏராளமான நிதியை வழங்கியிருக்கிறது. மக்களுக்கு பயனுள்ளதாக அமைகிறது. திட்டங்கள் எதுவும் இல்லை. விவசாயிகளுக்கான உண்டான திட்டங்கள் எதுவும் இல்லை. தொழில்துறை வளர்ச்சிக்கான உண்டான திட்டங்கள் இல்லை. மக்களுக்கான உண்டான திட்டங்கள் இல்லை. அது விவசாயிகளை வஞ்சிக்கின்ற போக்கு கடைபிடிச்சிருக்காங்க. தொழில்துறை பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்போர்ட் குப்பம் ஆந்திரா மாநிலத்துக்கு போகுது கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு உண்டான நடைமுறை இல்லை. அதுக்காக தொழில்துறை அமைச்சரும் அது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. தாவேக அந்த நிர்வாகமும் தாவேக அரசும் இந்த 100 நாள்ல மக்களுக்கான எந்த விதமான திட்டங்களும் வழங்காம பெரும் ரீல்ஸ் ஆட்சியாகவே மக்களை ஏமாற்றி அவர்களிடத்து ஓட்டு வாங்கி மீண்டும் இந்த ரீல்ஸாவே செயல்பட்டு இருக்காங்க. நலத்திட்டங்கள் மட்டுமல்லாமல் பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களும் மற்ற இலவச திட்டங்கள் தேர்தல் அறிக்கையிலே அறிவித்ததை போல படிப்படியாக மக்கள் மேம்பாட்டுக்கான பணியை இப்பொழுதுதான் தொடங்கி இருக்கின்றார்கள். அதனால் இந்த 100 நாளுடைய ஆட்சியில் குறைகள் என்று சொல்வதற்கு இல்லாமல் நிறைகளாகவே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.